நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை வென்ற விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள், IUML ஆகிய கட்சிகளின் துணையோடு ஆட்சி அமைத்தது. பின்னர் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் SP வேலுமணி தலைமையிலான அதிமுக MLA-க்களும் ஆதரவு கொடுக்க 144 MLA-க்களின் ஆதரவுடன் தனி பெரும்பான்மையை நிரூபித்து வெற்றி பெற்றது. விஜய் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தமிழக முதல்வரின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதளங்களில் இருந்த தமிழ்நாடு அரசின் கோபுர சின்னம் மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக கோட் சூட்டில் இருக்கும் விஜயின் புகைப்படம் இடம்பெற்றன. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை முதலமைச்சர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் என்பதால் தான் எந்த முதல்வரின் படமும் இதுவரை சமூக வலைதளங்களின் ப்ரொஃபைல் பிக்சராக இடம்பெற்றதில்லை. ஆனால் அந்த வழக்கத்தை உடைத்து தன்னுடைய படங்களை விஜய் சமூக வலைதள பக்கத்தில் வைத்திருக்கிறார். மேலும் அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழக முதல்வரின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்களை பின்தொடர்வோரின் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. அந்த வகையில் எக்ஸ் தளத்தை 22 லட்சம் பேரும், இன்ஸ்டாகிராம் பக்கத்தை 30 லட்சம் பேரும், ஃபேஸ்புக் பக்கத்தை 5,64,000 பேரும் பின்தொடர்கின்றனர். இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாள் தற்போது இணைக்கப்பட்டுள்ளது. பயனர்களின் பிறந்தநாளுக்கு பலூன்களை பறக்கவிட்டு வாழ்த்து தெரிவிப்பதை எக்ஸ் தளம் தன்னுடைய கடமையாக வைத்துள்ளது. இதன் மூலம் தாங்கள் பின்தொடர்பவர்களின் பிறந்தநாளை ஃபாலோயர்ஸும் தெரிந்து கொள்ள முடியும். இதனால் வருகின்ற ஜூன் 22ஆம் தேதி முதல்வர் விஜய்க்கு பிறந்தநாள் என்பது அந்த ஐடியை பின்தொடரும் அத்தனை பேருக்கும் சிம்பிளாக சென்று சேரும் என்பது குறிப்பிடத்தக்கது.